வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் டைரக்ஷன் டெஸ்ட் பகுதியிலிருந்து கேள்விக்கான தெளிவான விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கீதா வாண்ட்ஸ் டு கோ டு ஸ்கூல். ஷி வாக்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். கீதா பள்ளிக்கு போக விரும்புகிறாள். அவள் தெற்கு நோக்கி நடக்கிறாள் 3 கிலோமீட்டர். தென் ஷி டர்ன்ஸ் டு ரைட் அண்ட் வாக்ஸ் 4 கிலோமீட்டர். இங்கே வந்ததுக்கு பிறகு ரைட்டு பக்கம் திரும்புகிறாங்க. இப்போ ரைட்டு பக்கம்னா எப்படி தெரியுங்களா? இப்போ நீங்கள் நடந்து வர்றீங்க. ஸோ இங்கேருந்து வரும்பொழுது உங்களுக்கு ரைட் பக்கம் இதுவாக இருக்கும் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பார்வைக்கு இது இப்படி தெரியும். ஆனால் நீங்கள் நடக்கிறது மாதிரி கற்பனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டு பக்கம் ஸோ இந்த பக்கம்தான் இருக்கும். 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் கற்பனையை நீங்கள் டைரக்ஷன் மனசில் வச்சுக்கோங்க. தென் சி டர்ன் டு லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 கிலோமீட்டர். லெஃப்ட்டு ஸோ 5 கிலோமீட்டர். ஓகே. எகெயின் ஃபைனலி சி டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் வாக் 4 கிலோமீட்டர். மறுபடியும் லெஃப்ட் பக்கம் திரும்புகிறாங்க. லெஃப்ட்டு ஸோ லெஃப்ட்னா ஸோ இந்த பக்கம்தான் வரும் 4 கிலோமீட்டர். ஹவு ஃபார் இஸ் சி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டு ஆயிட்டாங்க, முடிவு. ஆரம்ப இடத்திலிருந்து இந்த டிஸ்டன்ஸு கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸு சரிங்களா? அதாவது ஆரம்ப இடத்திலிருந்து ஆரம்ப இடம் 3 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸு பார்க்கும் பொழுது இதில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே வரும். ஆக 3 + 5 8 கிலோமீட்டர். இந்த எண்டுக்கு வந்துடுறாங்க. எ மேன் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நடக்கிறான். ஆஃப்டர் வாக்கிங் 5 கிலோமீட்டர் ஹி டர்ன் டு ரைட்டு அண்ட் வாக்டு 4 கிலோமீட்டர். ரைட்டு இந்த பக்கம் 4 கிலோமீட்டர். தென் ஹி டர்ன் டு ரைட் அண்ட் வாக்டு 2 கிலோமீட்டர். மறுபடியும் ரைட்டு பக்கம் 2 கிலோமீட்டர் நடக்கிறாப்படி. தென் ஹி டர்ன் டு லெஃப்ட் அண்ட் வாக்டு 3 கிலோமீட்டர். மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் லெஃப்ட் பக்கம். ஃபைனலி ஹி டர்ன் டு ரைட் அண்ட் வாக்டு 3 கிலோமீட்டர். மறுபடியும் ரைட் பக்கம் திரும்புகிறாரு 3 கிலோமீட்டர். நவ் ஹவு ஃபார் வாஸ் ஹீ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எண்டு முடிஞ்சிருச்சு. ஆரம்ப இடத்துலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 4 கிலோமீட்டர். அப்படியே கொண்டு வந்துடுங்க 4. ஸோ இந்த 2 கிலோமீட்டர். ஸோ 2 டோட்டலாக 6 கிலோமீட்டர். ஆரம்ப இடத்திலிருந்து எண்டு வரைக்கும் நடந்திருப்பார். மோகன் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஆஃப்டர் வாக்கிங் 75 மீட்டர். கிழக்கு நோக்கி நடக்கிறாரு 75 மீட்டர். ஹி டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 25 மீட்டர் ஸ்ட்ரைட்டு. லெஃப்ட் பக்கம் திரும்புகிறாரு 25 மீட்டர். அகெயின் ஹி டர்ன் டு லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 மீட்டர். லெஃப்ட் திரும்புகிறாரு 40 மீட்டர் நடக்கிறாரு. அகெயின் ஹி டர்ன் டு லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 மீட்டர். லெஃப்டில் திரும்புகிறாரு இந்த பக்கம் 25 மீட்டர். How far is he from the starting point. ஆரம்ப இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. இதில் மொத்தம் 75 மீட்டர். ஆல்ரெடி 40 மீட்டர் கவரேஜ் ஆகிருக்கு. அப்படியே கொண்டு வாங்க. ஸோ இது வரைக்கும் தான் 45. மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். 75 40 போச்சுன்னா 35. ஸோ ஆரம்ப இடத்திலிருந்து
எண்டு வரைக்கும் 35 மீட்டர் இருக்கும். கோபால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். கோபால் 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறார். ஃப்ரம் தர் ஹி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. அங்கிருந்து மறுபடியும் திரும்பி 6 கிலோமீட்டர் நடக்கிறார் சவுத்து பக்கம். திரும்பி ரிட்டன் வர்றாரு. ரிட்டன் இங்கிருந்து வர்றாரு, 6 கிலோமீட்டர் நடக்கிறாரு. தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்னா இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸோ ஆரம்ப இடத்திலிருந்து இந்த தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இங்கேருந்து இங்கே 10 கிலோமீட்டர், கடந்து வந்த பாதை 6 கிலோமீட்டர், இந்த பேலன்ஸு 4 கிலோமீட்டர், இந்த மீதி இருப்பது 3 கிலோமீட்டர். இதை வந்து பித்தாகரஸ் தேற்றத்தில் போடுங்க, உங்களுக்கே தெரியும், பார்க்கலாம். போட்டிங்க அப்படின்னா 4 ஸ்கொயர்டு 4 அங்கே 16, 3 ஸ்கொயர்டு 9. ஸோ 25. வர்க்கமூலம் போட்டால் என்ன கிடைக்கும்? அதாவது 16 + 9 25. அதில் வர்க்கமூலம் போட்டால் 5 தான் கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 5 கிலோமீட்டர் தான். ஆப்ஷன் இதாக வரும். எ கேர்ள் வாக் டுவர்ட்ஸ் வெஸ்ட். மேற்கு பக்கம் நடக்கிறாங்க. 2 ஆஃப்டர் வாக்கிங் 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சி டர்ன் டு ரைட்டு அண்ட் வாக் 2 கிலோமீட்டர். ரைட் பக்கம் திரும்புகிறாங்க. ஸோ 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஃபைனலி சி டர்ன் டு ரைட் அண்ட் வாக் 2 கிலோமீட்டர். மறுபடியும் ரைட் பக்கம் திரும்புகிறாங்க, 2 கிலோமீட்டர். ஃபைனலி சி டர்ன் டு ரைட் அண்ட் வாக் 5 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி தான் வரும், இங்கே வந்துடும். ஸோ 5 கிலோமீட்டர். ஹவு ஃபார் இஸ் கீ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? இந்த ஆரம்ப இடத்திலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 5 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை லெஸ் பண்ணுங்க. இதை லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 5ல் 2 மைனஸ் போக மீதி இருப்பது 3 கிலோமீட்டர் தான். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து இது வரைக்கும் 3 கிலோமீட்டர் வரும். எ பெர்சன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் ட்ராவல்ஸ் 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் டு பி. ஏ என்ற இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறார். கிழக்கு இந்த இடத்துக்கு பி. அண்ட் தென் டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் ட்ராவல்ஸ் thrice that distance to reach C. சென்டென்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க, அருமையான சென்டென்ஸு. தென் டர்ன் டு லெஃப்ட் பக்கம் திரும்புகிறாரு. லெஃப்ட்னா இந்த பக்கம் தான் திரும்புகிறாரு. திரும்பி அவர் எப்படி போகிறாருன்னா ட்ராவல்ஸ் thrice 3 மடங்கு. தட் டிஸ்டன்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸை போல் 3 மடங்கு. அப்படின்னா 3 × 3 9 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இதுக்கு பாயிண்ட் சீன் கொடுக்கணும். ஹி அகெயின் டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் ட்ராவல்ஸ் 5 times the distance he covered between A and B. சூப்பர். மறுபடியும் லெஃப்ட் பக்கம் திரும்புகிறாரு. திரும்பினதுக்கு பிறகு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கவர் பண்ணுறாரு அப்படின்னா ஏபிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எதுவோ அதே போல் 5 மடங்கு கவர் பண்ணியிருக்காரு. இதோட டிஸ்டன்ஸு 3 மடங்காக இருக்கும். இதே போல் 5 மடங்குன்னா 5 15 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அடுத்து அண்ட் ரீச்சஸ் இஸ் டெஸ்டினேஷன். அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. இதோட எண்டு முடிஞ்சது. த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ டெஸ்டினேஷன் இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பார்க்கலாம். இதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு, இந்த கவரேஜ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் அது அப்படியே வந்துடும். இதை அப்படியே போட்டுக்குங்க. 9 கரெக்டுங்களா? 9. ஸோ அவங்க கேட்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து
இந்த டிஸ்டன்ஸு எவ்வளவு இதை தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க, இதுதான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு 9 கிடச்சிருக்கு இந்த டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி 3 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஆமாங்க, இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸு 15 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. 15 கிலோமீட்டர் இங்கேருந்து வருதுனால ஸோ 15 மைனஸ் 3 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸு 12 இருக்கும், இது 3 இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாங்க, ரெண்டையும் கூட்டினா 15. இப்போ நமக்கு கிடச்சிருக்கு, என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இது 9, இது 12. பித்தாகரஸ் தேட்டம் போடுங்க. அதாவது 144, 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 81 போட்டு பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதை போட்டிங்கன்னா 225 கிடைக்கும். 225 அப்போ வர்க்கமூலம் போட்டிங்கன்னா 15 தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் வே 15.